என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஜெபிப்பது எப்படி என்று சொல்லி ஆண்டவர் பல தடவைகளிலே கற்றுக் கொடுத்திருக்கின்றார். விசேடமாக லூக்கா நற்செய்தியிலே 11ஆம் அதிகாரத்திலே நாங்கள் காண்கின்றோம், எப்படியாக செபிக்க வேண்டும், என்ன மனநிலையோடு செபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், எப்படியாக ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுடைய வீட்டிற்கு சென்று நள்ளிரவிலே எனக்கு அப்பம் கொடு என்று கேட்கும் பொழுது உள்ளே இருக்கிற நண்பன் சொல்வான், அனைத்தும் மூடி இருக்கிறது, என்னுடைய பிள்ளைகள் நாங்கள் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கிறோம், என்னால் எழுந்து கொடுக்க முடியாது என்று சொல்லி. ஆனால் வெளியே இருக்கிற நண்பன் கதவை தட்டிக்கொண்டே இருந்தால் அவன் நண்பன் என்பதற்காக அல்ல, மாறாக அவனுடைய தொல்லையின் பொருட்டாவது அவன் எழுந்து அவன் கேட்டதை கொடுக்க மாட்டானா? என் அந்த சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் இயேசு இன்றைய நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகின்ற வார்த்தைகள் இது. தட்டிக்கொண்டே இருங்கள், விடாப்பிடியாக கதவை தட்டிக்கொண்டே இருங்கள். பல வேளைகளில் நாங்கள் ஆண்டவரை பார்த்து ஒரு சில விடயங்களுக்கு ஒரு சில தடவைகள் மட்டும் நாங்கள் கேட்கிறோம். ஆனால் விடாப்பிடியான அந்த உள்ளத்தோடு கதவை தட்டிக்கொண்டே இருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்பார். தொடர்ச்சியாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் பிரியமான பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். தீயோராகிய நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நற்கொடைகளை அளிக்க அறிந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், முற்றிலும் பூரணமாக நன்மையே உருவான, இரக்கமே உருவான வானக தந்தையிடம் நீங்கள் கேட்கும் பொழுது அவர் தன்னுடைய ஆவியை உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? அவர் தன்னுடைய ஆவியை கொடுப்பது மிக மிக உறுதி என்று சொல்வது ஆண்டவருடைய வார்த்தை. ஆகவே நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்டால் எங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை, எங்களுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய அனைத்து விதமான ஆசீர்வாதங்களும், நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற நோயிலிருந்து விடுதலையாக இருக்கலாம், பொருளாதார பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக இருக்கலாம், கடன் தொல்லைகளிலிருந்து விடுதலையாக இருக்கலாம், குடும்பத்திலே அமைதி நிம்மதி வேண்டியதாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வாக இருக்கலாம், பல்வேறு விதமான தீயவனுடைய பிடியிலிருந்து விடுதலை. இன்றைக்கு பல பிள்ளைகள் பல்வேறு விதமான தீயவனுடைய பிடிகளுக்குள்ளே அகப்பட்டு தத்தளிக்கிற நிலைகள் இருக்கிறது. ஆண்டவர் இன்றைய நாளில் நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவர் சொல்லுகின்ற இந்த வார்த்தையின் பொருட்டு நீங்கள் தூய ஆவியானவரை கேளுங்கள், தூய ஆவியானவரை கேளுங்கள். ஆஸ்க் ஃபார் த ஹோலி ஸ்பிரிட், not just one time but continuously, persistently ask for the Holy Spirit. தூய ஆவியானவரை மிக இறுக்கமாக விடாப்பிடியாக கேளுங்கள். தூய ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலே நிரப்ப வேண்டும் என்று சொல்லி, தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் பொழியப்பட வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோமா? கண்களை மூடுவோமா? தந்தை இறைவா, ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை அறிக்கையிட்டு இந்த வேளையிலே நாங்கள் மன்றாடுகின்றோம், ஒரு மனப்பட்டு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளையையும் ஒவ்வொரு மகனையும் மகளையும் இந்த வேளையிலே நிரப்புவீராக. உம்முடைய தூய ஆவியானவரை பொழிந்தருளும் ஆண்டவரே. தூய ஆவியானவருடைய அருள் பொழிவு இந்த வேளையிலே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வந்து நிரப்பட்டும் ஆண்டவரே. உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உம்முடைய அபிஷேக பிரசனம் இறங்கி வந்த அந்த பலத்த மாற்றத்தை உண்டாக்கட்டும் ஆண்டவரே. ஊற்றும் ஆண்டவரே, உம்முடைய ஆவியை ஊற்றும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே. பிரியமான சகோதரர்களே, அந்த வாஞ்சியான உள்ளத்தோடு இக்கத்தோடு தூய ஆவியை எனக்கு கொடும் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்போம், இந்த வேளையிலே கேட்போம். இயேசு ஆண்டவர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார், நீங்கள் கேட்கும் பொழுது அதை நான் தருவேன் என்று சொல்லி தந்தையை பார்த்து, தந்தையே, அப்பா தந்தையே, தூய ஆவியானவரை எனக்கு பொழியும் ஆண்டவரே, தூய ஆவியானவரை எனக்கு தாரும் அப்பா, எனக்கு தாரும் அப்பா என்று சொல்லி மன்றாடுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமேன், ஆமேன்.